இன்னைக்கு ரோமன் ரெயின்ஸ்க்கும் பிரான்சன் ரீடுக்கும் கிளாஸ் இன் பாரிஸில் ஒரு மேட்சை WWE நடத்தியிருப்பாங்க. வழக்கம் போல் இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்றதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் பயங்கரமாக ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார். பிரான்சன் ரீடோ அவருடைய சுனாமி ஃபினிஷரை ரோமன் ரெயின்ஸ் மேலே தொடர்ந்து யூஸ் பண்ணியிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் இன்னைக்கு பாரிஸில் சிங்க மாதிரி வந்தாருங்க. ஆனால் போகும்போது ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸே இந்த அளவுக்கு அடி வாங்கினாரு, அவ்வளவு வீக்காக பல ஃபேன்ஸ் கூட இதை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. உண்மை என்ன தெரியுமா, ரோமன் ரெயின்ஸ் இன்னைக்கு அடிப்பட்ட மாதிரி காட்டி ஒரு டிராமா டபிள்யூ பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு படம் நடிக்க போகிறாருங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற படத்துக்கு 2 மாதம் ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 2 மாதம் டபிள்யூக்கு ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு, அதனால் அவர் டபிள்யூக்கு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை உண்டாக்குறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா சர்வைவர் சீரிஸ் டைமில் தான் வருவார், அது வரைக்கும் வரமாட்டார். ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோர் வீடியோஸ்